எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போனால் ரீசனிங் சம் தான் பார்க்க போகிறோம். டேரெக்டாக நம்ம சம்முக்குள்ளே போயிடலாம். எனக்கு பார்த்தாலே தெரியும். பார்த்தீங்கன்னா T49, S64, R71, Q100, P121, O144. பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 49 பார்த்தீங்கன்னா 7ஓட ஸ்கொயர். அடுத்து பார்த்தீங்கன்னா 64 8ஓட ஸ்கொயர், 81 9ஓட ஸ்கொயர், 100 10ஓட ஸ்கொயர், 121 11ஓட ஸ்கொயர், 144 12ஓட ஸ்கொயர். பார்த்தீங்கன்னா 7 8 9 10 11 12. அடுத்து என்ன வரும்னு கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 13ஓட ஸ்கொயர். அடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 14ஓட ஸ்கொயர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் நம்ம ஸ்கொயர் பண்ணி போட பார்த்தோன்னா 13ஓட ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 169, 14ஓட ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 196, 7 7 49, 8 8 64. ஸ்கொயர்னாலே உங்களுக்கு தெரியும், அதை 2 தடவை போட்டு பெருக்கி போகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா TSRQPO இந்த மாதிரி நம்பர் எப்படி வருதுன்னு பார்க்குறீங்கன்னா, அடுத்து பார்த்தீங்கன்னா டீயோட நம்பர் பார்த்தீங்கன்னா 20, எஸ்ஸோட நம்பர் பார்த்தீங்கன்னா 19, ஆரோட நம்பர் பார்த்தீங்கன்னா 18, கியூ பார்த்தீங்கன்னா 17, பி பார்த்தீங்கன்னா 16, ஓ பார்த்தீங்கன்னா 15. பார்த்தீங்கன்னா 20 19 18 17 16 15 அப்படியே பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா மைனஸ் ஆகினு வருது. இப்போ 15க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 14 வரணும், 14க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 13 வரணும். 14ஓட லெட்டர் பார்த்தீங்கன்னா என், 13ஓட லெட்டர் பார்த்தீங்கன்னா எம். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா N 169, M 190. உங்களுக்கான ஹோம்ஒர்க் பார்த்தீங்கன்னா SQUARE என்பது 19 17 21 1 18 5 எழுதினால் RECTANGLE அதுக்கான நம்பர் சொல்லணும். கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.